வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்கள் ஏழைகள் கைமாற்றப்பட்ட தங்காளை கார்டன் இல்லம் மகிந்த வழங்கிய உறுதி பத்திரம் கொந்தளிக்கும் நாமல். வடமாகாணத்தில் உத்தியோகத்தர்கள் 80 பேரை பணி நீக்கம் செய்ய போடப்பட்ட சதி. உயர் அதிகாரிகள் மீது எழும் கடும் விமர்சனம். நடப்பது என்ன? இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையான கோட்டபாயாவின் முன்னாள் செயலாளர். நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மஹிந்தவின் மகனை சுற்றி வளைத்து 2 மணி நேர விசாரணை. வசமாக சிக்கிய ராஜபக்ச குடும்பத்தினர். வெளியான தகவல். நாட்டில் மீண்டும் தலை தூக்கும் துப்பாக்கிச் சூடுகள். தங்காலையில் பதிவான சம்பவம். தப்பியோடிய மர்ம நபர்கள். அரசு ஊழியர்களுக்கு திடீர் சம்பள உயர்வு எப்போதிலிருந்து தெரியுமா? அரசாங்கத்தின் உடனடி நடவடிக்கை. வெளியான மகிழ்ச்சி தகவல். நாட்டில் அதிகரிக்கும் வன்முறை சம்பவங்கள். இளைஞர் ஒருவரை சுற்றி வளைத்த போலீசாருக்கு உடமையில் காத்திருந்த அதிர்ச்சி தரும் பொருட்கள். விசாரணை தீவிரம். நாட்டில் சிக்கிய மற்றொரு போதைப் பொருள் விலையமைப்பு. புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல். வெளிநாட்டில் இருந்து வரும் உத்தரவுகள். பறிமுதல் செய்யப்பட்ட ஆபத்தான பொதி. ஐபோன் பயனர்களுக்கு வாட்ஸ்அப் பயன்படுத்துவதால் வரும் ஆபத்து. விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தங்காலை குடாவெல்ல பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத 2 நபர்கள் நேற்று இரவு குறித்த வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் 2 அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதுடன் எந்த ஒரு உயிரிழப்பும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தங்காலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி திகன பகுதியில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைகுண்டு, ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை வைத்திருந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தில்தனிய காவல் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்டு சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரிடமிருந்து 5155 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போதைப் பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 63,000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவரது வீட்டிலும் காவல்துறையினர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றும் மேலும் 1250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் 2 வாள்கள் மற்றும் கூர்மையான கத்தி ஒன்றும் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திகன பகுதியை சேர்ந்த குறித்த சந்தேக நபர் தற்போது காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் தில்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோசித ராஜபக்ச வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து சற்று முன்னர் வெளியேறியுள்ளார். விசாரணை ஒன்றுடன் தொடர்புடையதாக வாக்குமூலம் வழங்குவதற்காக யோசித ராஜபக்ச இன்று முற்பகல் சுமார் 10 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது அவரிடம் 2 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் நிறைவடைந்ததை அடுத்து யோசித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்கள வளாகத்திலிருந்து வெளியேறியுள்ளார். குறித்த விசாரணை தொடர்பான மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் இல்லம் தனது பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிலர் ராஜபக்ச குடும்பத்தினரை காணிகள் எதுவும் இல்லாத ஏழைகள் என கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வலைதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே நாமல் ராஜபக்ச இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். தான் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகிய காலம் முதல் இன்று வரை தனது சொத்து விவரங்களை முறையாகவும் நேர்த்தியாகவும் சமர்ப்பித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னரே தான் சொத்து விவரங்களை சமர்ப்பித்து வந்ததாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தனக்கு சொந்தமான பெரும்பாலான காணிகள் தனது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து கிடைத்தவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தாங்கள் அரசியல் குடும்ப பின்னணியை கொண்டவர்கள் என்பதால் பெற்றோர்களிடமிருந்து சில சொத்துக்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தான் முன்னர் ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்ததாகவும் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்த விதம், அதன் மூலம் கிடைத்த வருமானம் மற்றும் வரி தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஒவ்வொரு வருடமும் தனது சொத்து விவர பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கம் மற்றும் தற்போதைய அரசாங்கம் என 2 அரசாங்கங்களினால் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2015 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரையிலும் மீண்டும் 2025 ஆண்டு முதல் தற்போது வரையிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தனது சொத்துக்கள் மற்றும் வருமானம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் தான் அதிகாரிகளிடம் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் தான் ஒரு பெரும் வர்த்தக குடும்பத்தில் திருமணம் செய்துள்ளதாகவும் தனது மனைவிக்கு சொந்தமான சொத்துக்கள் தான் சம்பாதித்தவை அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார். அந்த சொத்துக்கள் மனைவியின் குடும்பத்திலிருந்து அவருக்கு கிடைத்தவை எனவும் அவரது குடும்பம் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் முன்னணி 5 குடும்பங்களில் ஒன்றாக இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் சொத்து விவர பிரகடனத்தில் தங்காலையில் உள்ள வீடும் சேர்க்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த வீட்டை தனது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கடந்த வாரமே தனது பெயருக்கு எழுதி வைத்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் இல்லம் என்பதால் அந்த சொத்தை தனது தந்தையிடமே வைத்திருக்குமாறு முன்னர் தான் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ஆயுட்கால உரிமையை தக்க வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு சொத்துக்களை வழங்க வேண்டும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். ஐபோன் பயனர்களின் வாட்ஸ்அப் கணக்குகளை குறிவைத்து நடத்தப்படும் புதிய இணையவழி தாக்குதல் தொடர்பில் இலங்கை கணினி அவசர உதவி பிரிவு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை கணினி அவசர உதவி பிரிவின் தகவல்களின்படி 0 கிளிக் என அழைக்கப்படும் இந்த இணையவழி தாக்குதல் ISO 16 மொபைல் இயங்குதளத்தில் இயங்கும் ஐபோன்களில் காணப்படும் பாதுகாப்பு குறைபாடுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் பல பயனர்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளதாகவும் 0 கிளிக் வாட்ஸ்அப் பாதுகாப்பு மீறல் தற்போது இலங்கையில் உள்ள பயனர்களிடையே பரவி வருவதாகவும் இலங்கை கணினி அவசர உதவி பிரிவு எச்சரித்துள்ளது. பொதுவாக இணையவழி தாக்குதல்களில் பயனர்கள் ஏதேனும் இணைப்பை அழுத்துவது அல்லது ஒரு கோப்பை திறப்பது போன்ற செயற்பாடுகள் தேவைப்படலாம். ஆனால் 0 கிளிக் தாக்குதலில் பயனரின் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமலேயே அவர்களின் சாதனம் அல்லது வாட்ஸ்அப் கணக்கு குறிவைக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சொல் எனப்படும் OTP அல்லது பாதுகாப்பு இணைப்பு போன்ற வழக்கமான பாதுகாப்பு சரிபார்ப்பு நடவடிக்கைகள் தேவையின்றியே தாக்குதல் மேற்கொள்ளப்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே ஐபோன் மற்றும் வாட்ஸ்அப் பயனர்கள் தங்களது சாதனங்களையும் மென்பொருட்களையும் சமீபத்திய பாதுகாப்பு புதுப்பிப்புகளுடன் உடனடியாக புதுப்பித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் தங்களது வாட்ஸ்அப் கணக்குகளில் இருபடி சரிபார்ப்பு வசதி செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் இலங்கை கணினி அவசர உதவி பிரிவு பயனர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. எனவே ஐபோன் பயன்படுத்தும் அனைவரும் தங்களது சாதனத்தின் பாதுகாப்பு புதுப்பிப்புகளை சரிபார்த்து வாட்ஸ்அப் கணக்கின் பாதுகாப்பு அமைப்புகளையும் உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமாகும். வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கங்கனின் உள்நாட்டு போதைப்பொருள் வலையமைப்பே இயங்கி வந்ததாக கூறப்படும் பிரதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை விசேட அதிரடிப்படையினால் குறித்த சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஹோமாகம கண்டலந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே போதைப்பொருள் கையிருப்புடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை விசேட அதிரடிப்படையின் விசேட நடவடிக்கை பிரிவு 3ஆம் அணியினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோ 59 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் 800 எக்ஸ்டசி வகை போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள கங்கன் என்பவரின் நேரடி உத்தரவுகளின் கீழ் குறித்த சந்தேக நபர் நாட்டுக்குள் போதைப் பொருள் விநியோக வலையமைப்பை ரகசியமாக இயக்கி வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபரும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக ஹோமாகம காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சுகேஸ்வர பண்டார வழக்கு விசாரணைக்காக இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் 2 அரசு நிறுவனங்களிலிருந்து ஒரே நேரத்தில் சம்பளம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைகளுக்காக சுகேஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் முன்னெடுத்து வரும் நிலையில் சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது வழக்கு தொடர்பான விடயங்களை பரிசீலித்த நீதிமன்றம் சுகேஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு உத்தியோகஸ்தர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் 2027ஆம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக மீட்சியடைந்து வரும் நிலையில் அரசு வருமானமும் ஒப்பீட்டளவில் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரச வருமானத்தில் கணிசமான பகுதி அரசு உத்தியோகஸ்தர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அரசாங்கம் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டதாகவும் பின்னர் 2026ஆம் ஆண்டிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் 2027ஆம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் எனவும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டை பொறுப்பேற்ற போது அரசாங்கம் மிகவும் சிறந்த பொருளாதார நிலையில் இருக்கவில்லை என தெரிவித்த அமைச்சர் தற்போது பொருளாதார நிலை படிப்படியாக முன்னேற்றமடைந்து வருவதாகவும் அதற்கு ஏற்ப அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் அல்லது கொடுப்பனவுகள் தொடர்பில் எவருக்கேனும் பிரச்சினைகள் காணப்படுமாயின் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சபை தற்போது இயங்காமல் இருக்கும் நிலையை பயன்படுத்தி 80க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் பதவிகளை முழுமையாக இல்லாமல் செய்வதற்கு மாகாண நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் முயற்சித்து வருவதாக சர்ச்சை எழுந்துள்ளது. வடக்கு மாகாண சபையின் கீழ் உள்ள திணைக்களங்களால் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை நேரடியாக கண்காணிப்பதற்காக கடந்த 2006ஆம் ஆண்டு 82 அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டன. வடக்கு மாகாண சபை 2013ஆம் ஆண்டு இயங்க ஆரம்பித்த பின்னர் 2017ஆம் ஆண்டு அப்போதைய பிரதம செயலாளர் பத்திநாதனால் 82 பேருக்கும் இந்த பதவிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதில் இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. எனினும் பின்னர் இந்த ஆளணியின் எண்ணிக்கை 20ஆக குறைக்கப்பட்டதுடன் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நியமிக்கப்பட்டார்களோ அதற்கு முற்றிலும் நெருக்கமற்ற மத்திய நிர்வாக அலகுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பின்னர் மத்திய அரசாங்கத்தின் சில நிர்வாக அதிகாரிகளால் குறித்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் தரக்குறைவாக விமர்சிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு பொருத்தமற்ற துறைகள் மற்றும் திணைக்களங்களுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. போதிய ஆளணி ஏற்கனவே உள்ள திணைக்களங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படும்
கூறப்படுவதால் சில திணைக்களங்கள் இந்த உத்தியோகஸ்தர்களை ஏற்றுக்கொள்ளாத நிலையம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக மிக குறுகிய காலத்திற்குள் சில அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இடமாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களில் நீண்ட காலமாக பணியாற்றி வந்து அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை எவ்வாறு அலைக்கழிப்பதும் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதும் பல்வேறு தரப்பினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வடக்கு மாகாண சபை இயங்காது தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி எஞ்சியுள்ள அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் பதவிகளையும் இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றனவா என்ற கேள்வி எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.